அரசு அறிவித்துள்ளபடி நிறை மாத கர்ப்பிணி பெண்கள் வீட்டில் இருக்கும் போது இடுப்பு வலி ஏற்படும் போது உடனே 108 ஆம்புலன்ஸ் போன் பண்ணி வர வச்சு வீட்டில இருந்து நேரம் அடுக்கும்பாறைக்கு இந்த டெலிவரி வார்டாண்ட தான் ஒரு சில பேர்கிட்ட அட்மிஷன் பட்டு போயிருப்பாங்க 108 காரங்க. அதே 108 காரங்க நான் சொல்ற சப்ஸ்டியூட் ஹாஸ்பிட்டல் திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, வாணியம்பாடி, ஆம்பூர், மாதனூர், பள்ளிகொண்டா, பேர்ணம்பட்டு, குடியாத்தம், கேவிக்குப்பம், வடுவந்தாங்கல், லத்தேரி, காட்பாடி, வாலாஜா, ராணிப்பேட்டை, ஆற்காடு, விஷாரம், பழைய பெண்ணண்ட் ஹாஸ்பிட்டல், கொடவட்டம், பொய்கை, ஒடுகத்தூர், அணைக்கட்டு, ஊசூர், கண்ணமங்கலம், கன்னிம்பாடி. இதே 108 காரங்க நிறை மாத கர்ப்பிணி பெண்கள் அங்கிட்டு போய் அட்மிஷன் பண்ணிருப்பாங்க. அந்த சகோதரிமார்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும், குழந்தை பிறந்திருக்காது, குழந்தைக்கு தாய்க்கு ஒரு பிரச்சனைனா உடனே 108 வர வச்சு நேரா அடுக்கும்பாறைக்கு இதே இடத்துல தான் டெலிவரி வார்டு அட்மிஷன் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இங்கு வந்த பிறகு அனைத்து நிறை மாத கர்ப்பிணி பெண்களுக்கு குழந்தை பிறந்து உடல்நிலை ஆரோக்கியத்துடன் இருக்குது, தாய்ப்பால் தெளிவா குடிக்குது, பிரச்சனை இல்ல. குழந்தை பெற்ற தாய்மார்கள் உடல்நிலை ஆரோக்கியத்துடன் இருக்கிறாங்க, எந்த பிரச்சனை இல்லை, நல்லா சாப்பிடுறாங்க, பிரச்சனை இல்லைன்னா மினிமம் 3 நாள் 4 நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. நீங்க 108 வாகனத்தை எப்படி பயணித்து வந்தீங்களோ அதே போல டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகும்போது 102 வாகனம் தமிழ்நாடு அரசு வீட்டுக்கு போவதற்கு இலவசமாக ஏற்பாடு செய்துள்ளது. அந்த வாகனத்தில் பயணித்து செல்லுமாறு தமிழ்நாடு அரசு சார்பாக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பாக பொதுமக்களை தாங்களை அன்போடு பண்போடு கனிவோடு வருக வருக என வரவேற்கிறோம். தமிழக அரசின் பன்னோக்கு திட்டத்தின் மக்களை தேடி மருத்துவ திட்டம் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அதன்படி வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாதந்தோறும் 7ஆம் நம்பர் வகுப்பிலே சுகர் மாத்திரை, பிபி மாத்திரை வாங்கி சாப்பிடுறவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்றது. உங்க வீட்டினுடைய ரேஷன் அட்டை தமிழ்நாடு அரசு கொடுத்திருப்பாங்க, ஸ்மார்ட் கார்டு. அந்த ஸ்மார்ட் கார்டு ஜெராக்ஸ் காப்பி உங்கள் பயன்பாடு உள்ள செல் நம்பரை பதிவு செய்து 7ஆம் நம்பர் வகுப்பில் கொடுத்து விட்டு சென்றீங்கன்னா உங்க வீட்டுக்கே சுகர் மாத்திரை, பிபி மாத்திரை வந்து சேர தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்துள்ளது. அதுதான் மக்களை தேடி மருத்துவ திட்டம் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. மாஸ்டர் ஹெல்த் செக்அப், அதாவது முழு உடல் பரிசோதனை மையம் வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிறந்த முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப் செய்து கொள்ள வருபவர்களுக்கு துல்லியமாக விரைவாக செயல்பட்டு அனைத்து ரிசல்ட்டுகளும் 2 நாட்களுக்குள் வழங்கப்படும். மாஸ்டர் ஹெல்த் செக்அப் செய்து கொள்ள வருபவர்கள் மேலும் விவரங்களுக்கு OPN 2A அணுகவும். தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளபடி உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தலைவலி, சளி, இருமல், காய்ச்சல், வயிற்று வலி, வயிற்று போக்கிருந்தால் தாங்களாக மருந்து கடைக்கு சென்று மருந்து மாத்திரை சிறப்பு வாங்கி பயன்படுத்தக்கூடாது, அது தவறு. தலைவலி, சளி, இருமல், காய்ச்சல், வயிற்று வலி, வயிற்று போக்கு இருப்பவர்கள் உடனே அரசு பொது மருத்துவமனைக்கு சென்று பொது பிரிவு மருத்துவர்களின் ஆலோசனை பெற்று மருத்துவர்கள் உங்கள் உடல்நிலை பரிசோதனை செய்து உங்கள் உடல்நிலைக்கு ஏற்ப என்ன மருந்து மாத்திரை சிறப்பு மருத்துவர்கள் எழுதி கொடுக்கிறாங்களோ அதை தான் பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும். இது தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. மழை காலங்களில் உங்கள் வீட்டு சுற்றுப்புறங்களில் மழைநீர் தேங்காத அளவுக்கு தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். வீட்டு அருகாமையில் பழைய டயர்கள், பிளாஸ்டிக், பகுதி, குரம், டப்பா அது மட்டுமல்லாமல் தேங்காய், இளநீர், பணம் நம்ம வெட்டி சாப்பிட்டு மட்டைகளின் டயர்களையும் பிளாஸ்டிக் வீட்டு அருகாமையில் போட்டிருப்பீங்க. அதுல மழைநீர் தேங்கி அதுல தான் டெங்கு உற்பத்தியாகி நம்மள வந்து கடிக்குது, அதுல இருந்தா நமக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படுது. ஆகையால் வீட்டு சுற்றுப்புறங்களில் மழைநீர் தேங்காத அளவுக்கு தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். வாரத்தில் 2 நாட்கள் அல்லது 3 நாட்கள் பீச்சிங் பவுடரை கொண்டு வீட்டு சுற்றுப்புறங்களில் தெளிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளபடி உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு கண்ணரிப்பு, கண்வலி, கண்ணோ இருந்தால் எந்த நேரம் கண்ணை கையை வச்சு கசக்க கூடாது, அது தவறு. கண்ணரிப்பு, கண்வலி, கண்ணோ இருப்பவர்கள் தாங்களாக மருந்து கடைக்கு சென்று எனக்கு கண்ணரிப்பு, கண்வலி, கண்ணோ வந்ததுன்னு ஆயில் மட்டும் சொட்டு மருந்து மாத்திரைகளை வாங்கி பயன்படுத்தக்கூடாது, அது தவறு. கண்ணரிப்பு, கண்வலி, கண்ணோ இருப்பவர்கள் உடனே அரசு பொது மருத்துவமனைக்கு சென்று கண்ணோ பிரிவு மருத்துவர்களின் ஆலோசனை பெற்று மருத்துவர்கள் உங்கள் கண்களை ஸ்கேன் பண்ணி பரிசோதனை செய்து அந்த நோய்க்கு ஏற்ப என்ன ஆயில் மட்டும் சொட்டு மருந்து மாத்திரைகளை மருத்துவர்கள் எழுதி கொடுக்கிறாங்களோ அதை தான் பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும். கண்ணரிப்பு, கண்வலி, கண்ணோ இருப்பவர்கள் முகத்தை தண்ணீர் ஊற்றி கழுவிய பிறகு தூய்மையான துண்டு டவல்களை கொண்டு முகத்தை தொடங்க வேண்டும். நீங்கள் பயன்படுத்தின அந்த துண்டு டவல்களை உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் பயன்படுத்த கூடாது. புதுசா ஓபி சீட்டு உங்க பெயர் சொல்லி பதிவு செய்ய வாங்கும் இடத்தில் உங்கள் பயன்பாட்டில் உள்ள செல் நம்பரை அங்க பதிவு செய்யவும். சோசியல் டிஸ்டன்ஸ்
அதாவது சமூக இடைவெளி கடைபிடிக்க வேண்டும் பொதுமக்கள். பிளாஸ்டிக் கவர் மருத்துவமனைக்குள் எடுத்து செல்ல தமிழ்நாடு அரசு தடை செய்துள்ளது. மருத்துவமனைக்குள் பொதுமக்கள் உள்ள வரும்போது அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும். மருத்துவமனைக்குள் பொதுமக்கள் உள்ள வரும்போது மருத்துவமனையினுடைய செக்யூரிட்டி ஆபீசர்கள் என்ன சொல்றாங்க அதை பொதுமக்கள் கவனத்துடன் கேட்க வேண்டாம். பொதுமக்கள் கவனத்திற்கு, நிறை மாத கர்ப்பிணி பெண்கள் வீட்டில் இருக்கும் போது இடுப்பு வலி ஏற்படும் போது 108 ஆம்புலன்ஸ் வர வச்சு நேரம் அடுக்குமாறு கிட்ட அட்மிஷன் பண்ணிருப்பாங்க. அந்த சகோதரிக்கு குழந்தை பிறந்து குழந்தை உடல்நிலை ஆரோக்கியத்துடன் இருக்குது, தாய்ப்பால் தெளிவா குடிக்குது, எந்த பிரச்சனை இல்ல. குழந்தை பெற்ற தாய்மார்கள் உடல்நிலை ஆரோக்கியத்துடன் இருக்காங்க, நல்லா சாப்பிடுறாங்க, எந்த பிரச்சனை இல்லைன்னா மினிமம் 4 நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. வீட்டுக்கு போகும்போது 102 வாகனம் தமிழ்நாடு அரசு இலவசமாக ஏற்பாடு செய்துள்ளது. அந்த வாகனத்தை பயணித்து செல்லுமாறு தமிழ்நாடு அரசு சார்பாக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பாக பொதுமக்களை தாங்களை அன்போடு பண்போடு கனிவோடு வருக வருக என வரவேற்கிறோம்.